ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு நாளானது சாதாரண நாளாக இருக்காது. நாளை வரக்கூடிய மாசி மாத பௌர்ணமி, அதுவும் செவ்வாய்க்கிழமை என்று சேரக்கூடிய ஒரு அரிய நாள். இந்த இரண்டு சேரும் பொழுது எழக்கூடிய சக்தி பற்றி காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களிடம் அவர் தனியாகவும் மிகவும் ரகசியமாகவும் சொல்லியிருக்கிறார். இவ்வாறு கூடக்கூடிய நாளில் காலையில் மனிதன் கூறக்கூடிய ஒரு மந்திரம் அந்நாளின் சக்தியை முழுமையாக உள்வாங்கிவிடும் என்று காஞ்சி மகான் மகா பெரியவா கூறியிருக்கிறார். எனவே இன்று அந்த ஒரு மந்திரம், அந்த முறையில் அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் விரிவாக எப்படி முறையாக நம்ம செய்ய வேண்டும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். நாளை மாசி மாத பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை. இதனுடைய ரகசியம், பௌர்ணமி என்பது நிலா முழு பிரகாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள். செவ்வாய்க்கிழமை என்பது சக்தி, வேகம், துணிவு, தடைகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு நாள். இரண்டும் சேரும் பொழுது மனிதனுடைய மனதின் சக்தியும் வேகமும் அதிர்ஷ்டமும் உயர்வது ஒரு உலகத்தின் ஒரு ரகசியமாக இருக்கும். மாசி மாதம் தெய்வத்திற்கான ஒரு மாதம், செவ்வாய்க்கிழமை செயல்பாட்டிற்கான ஒரு நாள், பௌர்ணமி மன ஒளி நிறையக்கூடிய ஒரு நாள். இந்த ஒரு நாளில் கூறப்படுகின்ற மந்திரங்கள் காஞ்சி மகான் சொல்வது போல வாழ்க்கையை முழுமையாக திருப்பி விடுமாம். எனவே காலை எழுந்தவுடன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல், மகா பெரியவர் சொல்வது போல அறிவு கண் விழிக்கக்கூடிய ஒரு நேரமே மனிதனின் நாளை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேத ஒரு நாளிகையாக இருக்கும். அதனால் நாளை காலை எழுந்தவுடன் படுக்கை அறையிலிருந்து எழுவதற்கு முன்பாகவே உங்களுடைய கை ஒன்றை உள்ளங்கைகளை பார்த்து கொண்டு 3 வினாடிகள் மனதிற்குள் சொல்லுங்கள், கை எனக்கு துணை, கடவுள் எனக்கு கை. இதனால் நாள் முழுவதும் யோக பலனானது கிடைக்கும். இதனை மட்டும் கூறிக்கொண்டு தரையை தொடுவதற்கு முன் பூமியை ஸ்மரணை பூமியை மரணையானது செய்ய வேண்டும். பூதேவி தாய், என் நாளை நன்றாக நடத்திட வேண்டும். இந்த 2 செயல்களுக்கும் நாளின் அதிர்ஷ்டத்தை திறந்துவிடும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே மகா பெரியவா கூறிய மறைக்கப்பட்ட இந்த ஒரு ரகசிய மந்திரம், இது மகாபெரிவா மனத்தில் உள்ள சிலருக்கு மட்டுமே சொன்ன மிகவும் ஒரு அரிய ஒரு மந்திரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரமானது மாசி மாத பௌர்ணமி நாளில், அதுவும் செவ்வாய்க்கிழமை காலை எழுந்த உடனே 5 முதல் 7 நிமிடங்கள் சொல்ல வேண்டும். இந்த ஒரு மந்திரமானது மிகவும் ஒரு அரிதானதாக இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே விலக்கிவிடும். காலையில முகங்களை கழுவிக்கொண்டு சூரியன் உதிப்பதற்கு முன்பு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு 9, 27, 108 இத்தனை தடவைகள் நீங்கள் ஒரு மந்திரத்தை கூறலாம். பெரியவா சுத்தமாக சொன்னது போல சத்தமாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டாம். உள்ளே நிதானமாக ஓதினாலே இந்த ஒரு மந்திரமானது போதுமானது. இதனுடைய சக்தி உடலில் உடனே ஏறிவிடுமாம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், இது காஞ்சி மகான் மகா பெரியவா இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று கூறியிருக்கிறார். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி, உடல் சோர்வானது குறைந்து, கடந்த 6 மாதங்களாக இருந்த தடைகளானது கரைந்து, பண பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு ஒரு வழியானது திறக்கும். நோய் நிவாரணமானது கிடைத்து, சனி செவ்வாய் தோஷங்களானது குறைந்து, குடும்பத்தில் இருந்த பதட்டங்கள் குறையும். வேலை கிடைக்காதவர்களுக்கு கூட அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். பௌர்ணமி நிலா சக்தியானது மனதை சுத்தப்படுத்தும். பெரியவா அவர்கள் சொன்ன துவாரத்தை போல நாளை காலை சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் மனிதனை நேர்வழியில் அடக்கிவிட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இதுதான் நாளை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். ஓம் சோமாய நமகா, ஓம் அங்காரகாய நமகா, ஓம் பாபநாசாய நமகா. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், சோமா என்பது நிலா, அங்காரகா என்பது செவ்வாய் பகவான், பாபநாசனா என்பது பாவங்களை அரைக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்த மூன்றும் சேரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக மாறிவிடும். எனவே இதனை மட்டும் நீங்கள் நாளை சொல்லி பாருங்கள். வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து இருக்கக்கூடிய அனைவருமே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு விடிவானது கிடைக்கும். குடும்பத்தில் சண்டைகள் இருக்கக்கூடிய வீடுகள், மன அழுத்தங்கள், பயம் உள்ளவர்கள், மார்ஸ் தோஷங்கள், செவ்வாய் தோஷங்கள் உள்ளவர்கள், வீட்டில் பணநிலை பல மாதங்களாக நின்று போயிருக்கக்கூடிய இடங்கள், இது அனைத்திலும் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். இப்படி ஒரு நாள் வருடத்தில் ஒரு முறைதான் வரும். எனவே இதனை தவறாமல் நீங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு மகான் கூறியிருக்கிறார். நேரம் நன்றாக மாறும். மனிதன் வாழ்க்கை திரும்ப காணும். அதிர்ஷ்டம் நேரே நம்முடைய கதவை தட்டும். எனவே நாளை காலை எழுந்தவுடன் இந்த ஒரு மந்திரத்தை 27 முறைகள் கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நடையுங்கள், நல்லதே நடக்கும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு
நாளானது சாதாரண நாளாக இருக்காது. நாளை வரக்கூடிய மாசி மாத பௌர்ணமி, அதுவும் செவ்வாய்க்கிழமை என்று சேரக்கூடிய ஒரு அரிய நாள். இந்த இரண்டு சேரும் பொழுது எழக்கூடிய சக்தி பற்றி காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களிடம் அவர் தனியாகவும் மிகவும் ரகசியமாகவும் சொல்லியிருக்கிறார். இவ்வாறு கூடக்கூடிய நாளில் காலையில் மனிதன் கூறக்கூடிய ஒரு மந்திரம் அந்நாளின் சக்தியை முழுமையாக உள்வாங்கிவிடும் என்று காஞ்சி மகான் மகா பெரியவா கூறியிருக்கிறார். எனவே இன்று அந்த ஒரு மந்திரம், அந்த முறையில் அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் விரிவாக எப்படி முறையாக நம்ம செய்ய வேண்டும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். நாளை மாசி மாத பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை. இதனுடைய ரகசியம், பௌர்ணமி என்பது நிலா முழு பிரகாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள். செவ்வாய்க்கிழமை என்பது சக்தி, வேகம், துணிவு, தடைகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு நாள். இரண்டும் சேரும் பொழுது மனிதனுடைய மனதின் சக்தியும் வேகமும் அதிர்ஷ்டமும் உயர்வது ஒரு உலகத்தின் ஒரு ரகசியமாக இருக்கும். மாசி மாதம் தெய்வத்திற்கான ஒரு மாதம், செவ்வாய்க்கிழமை செயல்பாட்டிற்கான ஒரு நாள், பௌர்ணமி மன ஒளி நிறையக்கூடிய ஒரு நாள். இந்த ஒரு நாளில் கூறப்படுகின்ற மந்திரங்கள் காஞ்சி மகான் சொல்வது போல வாழ்க்கையை முழுமையாக திருப்பி விடுமாம். எனவே காலை எழுந்தவுடன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல், மகா பெரியவர் சொல்வது போல அறிவு கண் விழிக்கக்கூடிய ஒரு நேரமே மனிதனின் நாளை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாளிகையாக இருக்கும். அதனால் நாளை காலை எழுந்தவுடன் படுக்கை அறையிலிருந்து எழுவதற்கு முன்பாகவே உங்களுடைய கை ஒன்றை உள்ளங்கைகளை பார்த்து கொண்டு 3 வினாடிகள் மனதிற்குள் சொல்லுங்கள், கை எனக்கு துணை, கடவுள் எனக்கு கை. இதனால் நாள் முழுவதும் யோக பலனானது கிடைக்கும். இதனை மட்டும் கூறிக்கொண்டு தரையை தொடுவதற்கு முன் பூமியை மரணையானது செய்ய வேண்டும். பூதேவி தாய், என் நாளை நன்றாக நடத்திட வேண்டும். இந்த 2 செயல்களுக்கும் நாளின் அதிர்ஷ்டத்தை திறந்துவிடும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே மகா பெரியவா கூறிய மறைக்கப்பட்ட இந்த ஒரு ரகசிய மந்திரம், இது மகா பெரியவா மனத்தில் உள்ள சிலருக்கு மட்டுமே சொன்ன மிகவும் ஒரு அரிய ஒரு மந்திரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரமானது மாசி மாத பௌர்ணமி நாளில், அதுவும் செவ்வாய்க்கிழமை காலை எழுந்த உடனே 5 முதல் 7 நிமிடங்கள் சொல்ல வேண்டும். இந்த ஒரு மந்திரமானது மிகவும் ஒரு அரிதானதாக இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே விலக்கிவிடும். காலையில முகங்களை கழுவிக்கொண்டு சூரியன் உதிப்பதற்கு முன்பு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு 9, 27, 108 இத்தனை தடவைகள் நீங்கள் ஒரு மந்திரத்தை கூறலாம். பெரியவா சுத்தமாக சொன்னது போல சத்தமாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டாம். உள்ளே நிதானமாக ஓதினாலே இந்த ஒரு மந்திரமானது போதுமானது. இதனுடைய சக்தி உடலில் உடனே ஏறிவிடுமாம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், இது காஞ்சி மகான் மகா பெரியவா இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று கூறியிருக்கிறார். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி உடல் சோர்வானது குறைந்து கடந்த 6 மாதங்களாக இருந்த தடைகளானது கரைந்து பண பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு ஒரு வழியானது திறக்கும். நோய் நிவாரணமானது கிடைத்து சனி செவ்வாய் தோஷங்களானது குறைந்து குடும்பத்தில் இருந்த பதட்டங்கள் குறையும். வேலை கிடைக்காதவர்களுக்கு கூட அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். பௌர்ணமி நிலா சக்தியானது மனதை சுத்தப்படுத்தும். பெரியவா அவர்கள் சொன்ன துவாரத்தை போல நாளை காலை சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் மனிதனை நேர்வழியில் அடக்கிவிட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இதுதான் நாளை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். ஓம் சோமாய நமகா, ஓம் அங்காரகாய நமகா, ஓம் பாபநாசாய நமகா. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், சோமா என்பது நிலா, அங்காரகா என்பது செவ்வாய் பகவான், பாபநாசனா என்பது பாவங்களை அரைக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்த 3ம் சேரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக மாறிவிடும். எனவே இதனை மட்டும் நீங்கள் நாளை சொல்லி பாருங்கள். வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து இருக்கக்கூடிய அனைவருமே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு விடிவானது கிடைக்கும். குடும்பத்தில் சண்டைகள் இருக்கக்கூடிய வீடுகள், மன அழுத்தங்கள், பயம் உள்ளவர்கள், மார்ஸ் தோஷங்கள், செவ்வாய் தோஷங்கள் உள்ளவர்கள், வீட்டில் பணநிலை பல மாதங்களாக நின்று போயிருக்கக்கூடிய இடங்கள், இது அனைத்திலும் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். இப்படி ஒரு நாள் வருடத்தில் ஒரு முறைதான் வரும். எனவே இதனை தவறாமல் நீங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு மகான் கூறியிருக்கிறார். நேரம் நன்றாக மாறும், மனிதன் வாழ்க்கை திரும்ப காணும், அதிர்ஷ்டம் நேரே நம்முடைய கதவை வந்து தட்டும். எனவே நாளை காலை எழுந்தவுடன் இந்த ஒரு மந்திரத்தை 27 முறைகள் கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நடையுங்கள், நல்லதே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.